எபிசோட் 28 ஆஃப் அரம்தினே பாட்காஸ்ட். நம்ம அரம்தினே பாட்காஸ்ட்ல காலநிலை மாற்றம் மற்றும் விளிம்புநிலை மக்களை பத்தி பேசிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம்னா மெய்சிஃபிகேஷன் ஆஃப் ட்ரைலேண்ட்ஸ். மானாவாரி நிலங்கள்ல எப்படி அதிக அளவுல மக்காச்சோளம் மோனோகிராப் பண்ணப்படுது அப்படின்றதும், அதுக்கு பின்னாடியே முக்கிய காரணங்களா என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது, ஸோ இதோட எதிர்வினையா இதோட விளைவுகளா எப்படி விவசாயிகள் பாதிக்கப்படுறாங்க, அதுலயும் குறிப்பா எப்படி நம்மளோட உணவு பாதுகாப்பு இதனால பாதிக்கப்படுது அப்படின்ற மாதிரியான பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணதுதான் இன்னைக்கான பாட்காஸ்ட். வாங்க எபிசோட்குள்ள போலாம். ஸோ இன்னைக்கு இந்த மெய்சிஃபிகேஷன் பத்தி பேசுறதுக்கு முக்கியமான ஒரு காரணமா இருக்கிறது நம்ம ஏற்கனவே மானாவாரி நிலங்கள் ட்ரைலேண்ட்ல நடக்கிற அக்ரிகல்ச்சரை பத்தி பல எபிசோட்ஸ் பார்த்துருக்கோம். கார்த்தி அதை பத்தி அதிக அளவுல கள ஆய்வுகள் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட ஒரு விளைவா இந்த மெய்சிஃபிகேஷன் பத்தி வயர்ல சமீபத்துல ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் ஆயிருந்துச்சு. அந்த ஆர்டிக்கலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றோம். ஸோ அதை நம்ம பாட்காஸ்ட்ல விரிவா டிஸ்கஸ் பண்ணுவோம் அப்படின்றதுனாலதான் இன்னைக்கு இந்த எபிசோட நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கார்த்தி, நீ ட்ரைலேண்ட்ல வேலை பண்ணும்போது மெய்சிஃபிகேஷன் மக்காச்சோளத்தோட மோனோகிராப்பிங்க பத்தி ஒரு ஆர்டிக்கல் எழுதணும், அதுக்கு அதிக கவனம் இன்னைக்கு சூழல்ல தேவை அப்படின்ற தாட் ப்ராசஸ் ஏன் வந்துச்சு, எது அந்த ஆர்டிக்கல் எழுதணும் அப்படின்றதுக்கான நெசசிட்டியை காமிச்சது கார்த்தி? சொன்ன மாதிரி தான், நம்ம நிறைய ஃபீல்டு விசிட்ஸ் போகிறப்போ நிறைய விஷயங்கள் பார்க்குறப்போ தொடர்ச்சியாக ஒரு காமனான விஷயம் நிறைய இடத்துல நான் பார்த்தது நிறைய பரப்பளவில் மக்காச்சோளத்தை பயிரிடுறாங்க. தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா முழுக்க அது ஒரு விஷயமா இருக்குது. ஸோ அப்போ அதுக்கு என்ன ரீசன் இருக்கலாம்? நம்மளுக்கு மக்காச்சோளம்னாவே ஓரளவுக்கு தெரியும். மெயினாக இந்த கோழி தீவனம், கேட்டில் ஃபீடுக்கு தான் மெயினாக யூஸ் பண்ணப்படுது. ஹியூமன் யூசேஜ் அதில் பெருசாக இல்லை. அப்போது அதோட இண்டஸ்ட்ரி டக்குன்னு அதிகமாகிடுச்சா, இல்லை நம்ம ஒரு மிகப்பெரிய எக்ஸ்போர்ட்டராக இருந்திருக்கோம் மக்காச்சோளத்தோட, ஸோ அதனால நம்ம எக்ஸ்போர்ட்டுக்காக பண்ணுறோமா, எதனால இது இவ்வளோ அதிகமாகுது, அதனால ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்கா, இதெல்லாம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட் ப்ராசஸ்ல தான் இதை பற்றி பேசிக்காக ஃபர்ஸ்ட் ஆர்டிக்கல் எழுதிட்டு ஃபர்ஸ்ட் இதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஸ்டடி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சது. அதோட அவுட்புட்டாக தான் இந்த ஆர்டிக்கல் வந்திருக்கு. இந்த ஆர்டிக்கல் ஒரு பிரதானமா டேட்டா ட்ரிவன் ஆர்டிக்கலா இருக்கு, தரவுகளை மையமா வச்சிருக்கு. ஸோ இதுல ஆய்வு பண்ணப்பட்ட பல தரவுகளை நீ உன்னோட கீ ஃபைண்டிங்ஸா என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லுவ கார்த்தி? ஆமாம், இது நிறைய டேட்டா ஓரியன்டாக தான் இந்த ஆர்டிக்கல் எடுத்துகிட்டு போயிருக்கேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக என்னென்னா நம்ம அசியூம் பண்ண மாதிரி மெய்ஸோட ப்ரொடக்ஷன் அதிக அளவில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்தியாவோட டேட்டா எடுத்துக்கிட்டோன்னா 2015-16 2023-24 கம்பேர் பண்ணுறப்போ 67% ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 376.65 லேக் மெட்ரிக் டன் மெய்ஸோட ப்ரொடக்ஷன் ஆகிருக்கு. ஸோ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோன்னா 2010-11 2022-23 இந்த காலகட்டத்தில் நம்மளோட மெய்ஸ் ப்ரொடக்ஷன் 3 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ தமிழ்நாடுலுமே பல மடங்கு அதிகமாக இருக்குது. அண்டு நேஷனல் லெவலுமே இந்த டேட்டா பார்க்குறப்போ மெய்ஸோட ப்ரொடக்ஷன் கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னொரு தாட் ப்ராசஸ் வச்சுருந்தது நெட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக தான் இது அதிகமாக இருக்கும், அந்த மாதிரி தாட் ப்ராசஸ். ஆமாம், அது ஒன் ஆஃப் தி மெயின் டிரைவர்ஸாக இருந்திருக்கு இந்த போன வருஷம் வரைக்கும். ஸோ நம்ம டேட்டா எடுத்து பார்த்தோம்னா 2023-24 வரைக்கும் நம்ம நெட் எக்ஸ்போர்ட்டர்ஸாக இருந்திருக்கோம். சவுத் ஏஷியாக்கே நம்ம தான் மக்காச்சோளத்தை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துட்டு இருந்திருக்கோம். 2021-22 ஒரு வருஷத்துல மட்டுமே 37.27 லட்சம் மெட்ரிக் டன், ஆல்மோஸ்ட் 10% நம்மளோட ப்ரொடக்ஷன் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் சடனாக போன வருஷம் என்ன ஆயிடுச்சுன்னா 2024-25 நெட் எக்ஸ்போர்ட்டர்லேருந்து நெட் இம்போர்ட்டர் ஆகிருக்கும். ப்ரொடக்ஷனும் டிராஸ்டிக்காக அதிகமாகிருக்கு இந்த ஒரு வருஷத்தில். அந்த 24-25 ப்ரொடக்ஷன் ஆல்ரெடி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த ப்ரொடக்ஷன் மல்டிஃபோல்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே டைமில் இம்போர்ட்டும் அதிகமாகிருக்கு. நெட் எக்ஸ்போர்ட்டர் நெட் இம்போர்ட்டர் ஆகிருக்கும். ஒரு டேட்டா எடுத்துக்கிட்டோன்னா ஏப்ரல் 2024 டிசம்பர் 2024 இந்த மாதத்தில் மட்டுமே நம்ம கடந்த 4 வருஷத்துல இம்போர்ட் பண்ண அளவோட 10 மடங்கு அதிகமாக இந்த குறிப்பிட்ட காலத்திலே நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இம்போர்ட்டும் அதிகமாக இருக்குது. ரஃபாக 2024-25 10 லட்சம் மெட்ரிக் டன் மெய்ஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த நம்ம எக்ஸ்போர்ட்டுக்காக தான் இந்த ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்ற தாட் ப்ராசஸ் இல்லாமல் வேற மாதிரியான ஒரு இண்டிகேட்டராக இந்த டேட்டா இருந்திருக்கு. ஓகே, அப்போ மக்காச்சோளத்தை பொறுத்த வரைக்கும்
பல வருட காலமா நெட் எக்ஸ்போர்ட்டரா இருந்த நம்ம இப்போ திடீர்னு நெட் இம்போர்ட்டரா ஒரே வருஷத்துல மாறி இருக்கோம் அப்படின்ட்டு சொல்றேன். இத்தனைக்கும் ப்ரொடக்ஷனும் களத்துல பார்க்கும்போதும் சரி, டேட்டா வைஸ் பார்க்கும்போதும் சரி அதிகமா இருக்கு. இது வந்து ஒரு வித்தியாசமான கேஸா இருக்குதுல்ல கார்த்தி. இதுக்கு என்ன ரீசனா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே. இந்த சடன் சேஞ்சுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம வந்து இந்தியன் கவர்மெண்ட்டோட எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் ப்ரோக்ராம் அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இதில் வந்து 2018 இது கொண்டு வந்தாங்க. அப்போ வந்து 2022 எண்டுக்குள்ள நவம்பர் அந்த எண்டுக்குள்ள வந்து 10% வந்து பெட்ரோல் வந்து இந்தியா ஃபுல்லாக வந்து எத்தனால் பிளெண்ட் பண்ண சொல்லியும் 2030க்குள்ள 20% எத்தனால் பிளெண்டிங்க வந்து டார்கெட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ அது ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம மூவ் பண்ணி ஜூன் 2022 வந்து 10% ரீச் பண்ணிட்டோம். ஸோ ரிவைஸ்டு டார்கெட்டாக வந்து அடுத்த வருஷம் 2025-26க்குள்ள 20% எத்தனால் பிளெண்டிங் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து முன் வச்சாங்க. ஸோ பிரதானமாக எத்தனால் நம்ம பார்க்குறப்ப வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மெஜாரிட்டி சுகர் கேனில் தான் எத்தனால் வந்து ப்ரொடியூஸ் ஆகப்படுது. ஸோ சுகர் கேன் ஆக்சுவலாக நம்ம எல்லாம் நினச்சிப்போம் அது வந்து சுகருக்காக அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகுது. நிறைய குவான்டிட்டி ஆஃப் சுகர் கேன் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கு போகுது. ஸோ போன வருஷம் என்ன ஆச்சுன்னா இந்தியா ஃபுல்லாக நிறைய இடத்துல ட்ரவுட் இருந்ததுனால சுகர் கேன் ப்ரொடக்ஷனே கம்மியாக இருந்ததுனால கிரெயின் பேஸ்ட் எத்தனால் ப்ரொடக்ஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெய்ஸ்லேருந்து வரக்கூடிய எத்தனாலோட ப்ரைஸை வந்து இந்தியன் கவர்மெண்ட் இன்க்ரீஸ் பண்ணுது. ஸோ மெய்ஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுற எத்தனால் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறப்ப இன்னும் நிறைய பாலிசி சேஞ்சஸும் வருது. நிறையா புது புது எத்தனால் பிளான்ஸும் கிரெயின் பேஸ்ட் எத்தனால் பிளான்ஸாக வருது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் வந்து 50% மேலே வந்து எத்தனால் ப்ரொடக்ஷன் வந்து கிரெயின் பேஸ்டாக இருந்திருக்கு. அது பிரதானமாக மெய்ஸ், கொஞ்சம் அந்த ரைஸ்லையுமே பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருந்தப்போ இது சடனாக வந்து இது வந்து மெய்ஸோட டிமாண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுச்சு. ஏன்னா இது வரைக்கும் மெய்ஸோட டார்கெட் ஆர் இண்டஸ்ட்ரியாக இருந்தது வந்து போல்ட்ரி இண்டஸ்ட்ரியும் ஃபீட் இண்டஸ்ட்ரியும் தான். இப்போ அதுக்கு ஈக்குவலண்டா இல்லை அதோட கொஞ்சம் இந்த ரேஞ்சில் வந்து எத்தனால் இண்டஸ்ட்ரியும் வரப்போ இதோட டிமாண்ட் வந்து மல்டிஃபோல்டாக சடனாக இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒரு ரஃபாக பார்த்தோன்னா நம்ம 20% பிளெண்டிங் நோக்கி தான் போகிறோன்னா 20% பிளெண்ட் பண்ணுறோன்னா பெட்ரோலு நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 1000 crore லிட்டர் எத்தனால் தேவைப்படுது ஒரு வருஷத்துக்கு. அதில் வந்து சுகர் கேன் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்குன்னு வச்சுக்கிட்டோன்னா ஒரு 500 crore லிட்டர்ஸ் வந்து சுகர் கேன்லேருந்து வந்துடும். சில வருஷங்களில் சுகர் கேனோட ப்ரொடக்ஷனும் கம்மியாகும். சுகர் கேன் இஸ் ஆல்சோ வாட்டர் கஸ்லிங் கிராப் அப்படின்னு இருக்கப்போ அதுவும் ஒரு பிரச்சனையா இருக்கு. இன்னொன்று வந்து ஒரு 300 crore லிட்டர்ஸ் வந்து ரஃபா வந்து மெய்ஸ்லேருந்து எடுக்கிற மாதிரி பிளான்ல இருக்கு. ஸோ அப்போ அதுவே வந்து ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் த மெய்ஸ் ப்ரொடக்ஷன் நம்மளோட ப்ரொடக்ஷன் இருக்கு. போன வருஷம் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் வந்து 30% ஆஃப் த மெய்ஸ் ப்ரொடக்ஷன் 113 lakh மெட்ரிக் டன்ஸ் வந்து எத்தனால் ப்ரொடக்ஷனுக்கே வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால தான் இந்த எத்தனால் இது வந்ததுனால சடனாக வந்து டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கொலாப்ஸ் ஆயிடுச்சு. இந்த ஹோல் இதே வந்து சிஸ்டமே மாறிடுச்சு. ஓகே. இப்போ நீ சொல்றத வச்சு மேலோட்டமா பார்க்கும்போது வந்துட்டு ஒரு க்ராப்புக்கு டிமாண்ட் அதிகமா இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அதோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், ஃபார்மர்ஸ்க்கு வந்து அது பெனிஃபிஷியலா இருக்கும் அப்படின்ற இனிஷியல் தாட்ஸ் வந்து வருது. ஆனால் ஆப்வியஸாக இந்த இனிஷியல் தாட்ஸை வச்சுட்டு இது ஒரு நல்ல விஷயமா அப்படின்ட்டு பார்க்க முடியுமா அப்படின்றது கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்கு. ஸோ அப்போ இப்படி ஒரு சடன் டிமாண்ட் ஜம்ப் அப்படின்ட்டு இருக்கும்போது இதனால எக்ஸ்பெக்டட் த்ரெட்ஸ் ஆர் இப்போ என்ன மாதிரியான த்ரெட்ஸ் இருக்கு அப்படின்ற விஷயங்களை பற்றி எலாபரேட்டடாக சொல்ல முடியுமா கார்த்தி? ஸோ நீ சொன்ன மாதிரி ப்ரைஸ் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எல்லா இடத்துலையுமே இந்தியா ஆல் ஓவர் இந்தியா ப்ரைஸ் நல்ல ரேஞ்சில் இருக்குது மேய்ஸுக்கு. முக்கியமாக தமிழ்நாட்டில் ரொம்ப நல்ல ப்ரைஸில் வந்து மேய்ஸ் வந்து இப்போ வந்து விற்கப்படுது. ஸோ இது ஒரு பாசிட்டிவாக நம்ம பார்க்கலாம். ஆனால் ஜென்ரலாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரி ட்ரிவனான க்ராப்ஸ் எடுத்துக்கிட்டோன்னாவே வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ஓலடைலாக இருக்கும். இந்த சென்ஸ் வந்து சடனாக எதுனாச்சும் ஒரு பாலிசி ஷிஃப்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று நடந்தால் கூட அந்த ப்ரைஸ் கிராஷ் ஆகிறதுக்கோ அதனால் நிறையா இப்போ இது நம்ம காட்டனில் பார்த்துட்டோம், காஃபியில் பார்த்துட்டோம், டீயில் பார்த்துட்டோம். இந்த மாதிரி நிறையா இண்டஸ்ட்ரி ட்ரிவன் க்ராப்ஸில் நம்ம இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து போல்ட்ரி இண்டஸ்ட்ரியிலேருந்து ஒரு ஹெவி புஷ் இருக்குது கவர்மெண்ட் பக்கம். ஏன்னா அவங்களுக்கு வந்து எனஃபான ஸ்டாக்ஸ் இல்லை, இம்போர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது, ப்ரைஸை குறைக்கிறதுக்கான எஃபர்ட்ஸ் எடுங்க அப்படின்ற ஒரு புஷ் இருக்குது. இதோட சேர்ந்து இந்த எத்தனால் ப்ரொடியூசர்ஸ்க்கான கிரெயின் பேஸ்ட் எத்தனால் ப்ரொடியூசர்ஸ்க்கான ஒரு அசோசியேஷன் இருக்கு. அவங்களும் இப்போ வந்து மேய்ஸ் பேஸ்ட் எத்தனாலோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க, மெய்ஸோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அந்த எத்தனாலோட ப்ரைஸே நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுங்க
அப்படின்ற புஷ்ஷு கொடுக்குறாங்க. ஸோ ஜென்ரலாக இந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் பாடிஸ்னாவே அவங்களோட லாபி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அப்போ எதுனாச்சும் ஒரு பாலிசி ஷிஃப்ட் இம்போர்ட் பண்ணிடலாம், இன்னும் நிறைய இம்போர்ட் பண்ணிடலான்றதா இருக்கட்டும், இல்லை வேற ஏதாச்சும் பாலிசி ஷிஃப்டாக இருந்தால் இது வந்து ப்ரைஸ் கிராஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஃபார்மர்ஸ்க்கு ஒரு மிகப்பெரிய த்ரெட்டுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இப்போ இவ்வளோ சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறப்போ வந்து குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் வந்து நம்மள்ட்ட இருக்கா அப்படின்னு கேட்குறப்போ அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஆல்ரெடி பல நியூஸ் ரிப்போர்ட்ஸ் அந்த டீடைல்டு ஆர்டிக்கல் வந்து நம்ம மீடியம்ல போட்டிருக்கோம், மீடியம் லிங்க். அதுல நிறைய கேசஸ் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கோம். பெரம்பலூர்ல, திண்டுக்கல்ல, திருப்பூர்ல லார்ஜ் ஸ்கேல்ல சீடு ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ சில இடத்துலலாம் மக்காசோளம் வந்து இது வந்துருச்சு, கதிர்லாம் இது வந்துருச்சு, ஆனால் அதுல வந்து சோளமே இல்லை, கார்னே இல்லை. ஸோ அந்த மாதிரி அது வெறும் அந்த காப் சொல்லுவோம்ல அது மட்டுமே இருக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய இடத்துல வந்து சீடு ஃபெயிலியர் வந்து இருக்கு. அப்போ குவாலிட்டி சீட்ஸ் நம்மள்ட்ட இருக்கா, அது வந்து எப்படி டெஸ்டிங் பண்றோம், ஃபாஸ்டா நடக்கிறப்ப அதெல்லாம் நடந்திருக்கா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்கு. இன்னொன்று முக்கியமாக மக்காசோளம்ல மோனோகிராப்பிங் லார்ஜ் ஸ்கேல்ல பண்றப்போ வந்து அமெரிக்க படைப்புழுன்னு சொல்லுவாங்க நம்ம ஊர்ல, அமெரிக்கன் ஃபால் ஆர்மி வார்ம் அப்படின்றது வந்து வைட் ஸ்ப்ரெட்டா வந்து அந்த பெஸ்ட் வந்து அஃபெக்ட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது 2018 இந்தியாக்குள்ள வந்தது. அதுக்கு முன்னாடி வந்து மெய்ஸ் கிராப்பிங்ன்றது வந்து ரொம்ப எளிமையான ஒரு மெத்தடா இருந்தது, எதுவுமே பண்ணாமலே பண்ற மாதிரி இருந்தது. ஆனா இது வந்ததுலேருந்து இந்த த்ரெட் வந்து ரொம்ப அதிகமாகி லார்ஜ் ஸ்கேல்ல டேமேஜ் பண்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. நிறைய சைக்கிள்ஸ் நம்ம பார்க்குறோம், 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் ஒன்ஸ் வந்து இது வந்து முழுசா அழிச்சிட்டு போயிடும். ஒரு 2 இயர்ஸ் 3 இயர்ஸ் விவசாயம் ஏர்ன் பண்ணதை அந்த ஒரு வருஷத்துல நட்டமாயிருவாங்க. ஸோ இது நம்ம நிறைய இடத்துல பார்க்குறோம். ஸோ இதனால என்ன நடக்குதுன்னா இந்த படைப்புழுவை கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய பெஸ்டிசைட் யூசேஜ் வந்து அதிகமாயிடுச்சு. ஸோ கர்நாடகாவில் வந்து ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா 2017 2020 வரைக்கும் ஆல்மோஸ்ட் பெஸ்டிசைட் பிளான்ட் ப்ரொடெக்ஷனுக்கான காஸ்ட் வந்து 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பர் ஹெக்டர். ஸோ அப்போ வந்து அதோட விவசாயிகளோட காஸ்ட் வந்து நிறைய பெஸ்டிசைட்ஸ் வாங்குறது, நிறைய கெமிக்கல்ஸ் வாங்குறதுல இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ளஸ் இந்த ஹைபிரிட் சீட்ஸ் வரப்போ ஃபர்டிலைசர்ஸ் யூசேஜும் அதிகமாக இருக்கு. ஸோ முன்னாடி வந்து 50 to 70 kgs per ஹெக்டர் போட்டுட்டு இருந்த ஃபர்டிலைசர் இப்போ ஆல்மோஸ்ட் 200 kgs per ஹெக்டர் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதிகமான இன்புட்ஸ்னா என்ன ஆகும், அதிக காஸ்ட், அதிக செலவாகும். ஸோ அப்போ விவசாயிங்க இன்னும் அதிக செலவு பண்ணி விவசாயம் பண்ற ஒரு கட்டத்தில் இருக்காங்க. அப்போ இன்னும் அதிக ப்ரைஸ் வரப்போ நம்ம வெளியில இருந்து பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து ரொம்ப ரோசியா நிறைய தெரியும். பட் ஆனால் உள்ள அதுக்கான செலவு அதிகமாக பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ அதை ஈக்குவலைஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ஃபார்மர்ஸ்க்கான நம்ம ஒரு த்ரெட்டாக பார்த்தோம். ஸோ இந்தியா மாதிரி ஒரு கண்ட்ரியில் இவ்வளோ பிக் பாப்புலேஷனில் ஃபுட் செக்யூரிட்டின்றது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அப்போது முக்கியமாக இந்த ட்ரைலேண்ட், இந்த மெய்ஸ்லாம் ட்ரைலேண்ட் ஏரியாஸில் வளர்க்கப்படுது, இரிகேட்டடாகவும் வளர்க்கப்படுது. பட் இது இந்த மெய்ஸில் எந்த நிலத்தில் வளர்க்கப்படுதுன்னா இதுக்கு முன்னாடி வந்து மில்லட்ஸ் போட்டிருந்த நிலங்கள், பல்சஸ் பருப்பு வகைகள் பயிர் போட்டிருந்த நிலங்கள், ஆயில் சீட்ஸ் எண்ணெய் வித்து பயிர்கள் போட்டுட்டு இருந்த நிலங்கள். ஸோ இதுல என்ன இதுனா ஜோக்குனா இந்த மெய்ஸ் வந்து மில்லட்டோட லிஸ்ட்ல சேர்த்திருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ வந்து ஆல்மோஸ்ட் 82% மில்லட் ப்ரொடக்ஷன் வந்து 2022-23 வந்து மெய்ஸா தான் இருந்திருக்கு. அதை யாருமே உணவா எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அந்த டேட்டா கேல்குலேஷன்லேயே இதை ஃபுட் கிராப்பா எடுக்கிறதே ஒரு பெரிய தப்பு. அதையே நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கோம், இது ஃபுட் கிராப் லிஸ்ட்லேருந்து வெளில எடுக்கணும். ஏன்னா பிரதானமாக ஒரு 5%லேருந்து 10% மேக்ஸிமம் ஹியூமன் யூட்டிலைசேஷனுக்கு இருக்கும். ஸோ இது ஒரு இண்டஸ்ட்ரியல் கிராப்பாக இருக்கிறதுனால ஃபுட் கிராப்லேருந்து ஃபர்ஸ்ட் எடுக்க வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இப்போ வந்து இப்போ ஒரு டேட்டா பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸை பற்றி சொல்லியிருந்தோம்ல. முக்கியமாக நம்ம பார்க்குறது வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் இம்போர்ட்டர் ஆஃப் பல்சஸ். ஆல்ரெடி நம்ம ரொம்ப ப்ரோட்டீன் புவரான ஒரு கண்ட்ரி, ப்ரோட்டீனே இல்லாத ஒரு மீன்ஸ் நம்ம நுகர்வோர் நிறைய பேருக்கு வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி நிறைய பேருக்கு இருக்க கண்ட்ரியில் வந்து 15 நம்மளோட பல்சஸ் ரிக்குவயர்மெண்ட்டோட 15% பல்சஸ் வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம் வெவ்வேறு நாடுகள்லேருந்து. ஆயில் எடுத்துக்கிட்டோம்னா ஆல்மோஸ்ட் 56% நம்மளோட ஆயில் நீட்ஸ் வந்து நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த முக்கியமாக வந்து பாம் ஆயிலை வந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். இது சும்மா ஒரு நம்பர்ஸ் ஒரு மணி வைஸ் எக்கனாமி வைஸ் பார்த்தோம்னா 2023-24 ஒரு வருஷத்துல மட்டுமே ஆல்மோஸ்ட் 3.75 பில்லியன் USD அளவுக்கான பல்சஸ் பருப்பு வகைகள் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் வந்து ஒரு பெரிய ஒரு நம்மளோட எக்கனாமி பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்குறப்ப அது ஒரு முக்கியமான இதாக இருக்கு. ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம கொஞ்சம் டேட்டாவை அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா ஒரு அனலிசிஸ் பண்ணியிருக்கோம். 1990லேருந்து 2023-24 வரைக்கும் எவ்ரி இயர்க்கான பல்சஸ் ப்ரொடக்ஷன், ஆயில் சீட்ஸ் ப்ரொடக்ஷன், மெய்ஸ் ப்ரொடக்ஷன் எடுத்திருக்கோம்.
அதில் பல்சஸோட லேண்ட் ஏரியா டோட்டல் அது ப்ரொடக்ஷனோட லேண்ட் ஏரியா வந்து ஆவரேஜ் அவுட் பண்ணுறப்போ வந்து 26.2% வந்து குறைஞ்சிருக்கு இந்த 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 டைம் பீரியட்ல. அதே ஆயில் சீட்ஸோடது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, ஒரு 25.03% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனால் அந்த கேப்ல மெய்ஸோட லேண்ட் ஏரியா வந்து 90% வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ வெரி அப்பேரண்ட் தட் பல்சஸும் ஆயில் சீட்ஸ்க்கான நிலங்களை தான் வந்து இந்த மெய்ஸ் வந்து எடுத்திருக்கு. ஸோ அப்போ நம்மளோட ஃபுட் செக்யூரிட்டியே ஒரு பெரிய ஒரு கன்சர்னாக வரதுக்கான ஒரு மேஜர் த்ரெட் வந்து நம்ம இதில் பார்க்கலாம். ஃபைனலாக வந்து ஒரு ரொம்ப இன்னும் ஒரு நியூவான்ஸான தாட் ப்ராசஸ் என்னன்னா வந்து பிரதானமாக கார்ன் வந்து ஒரு குளோபல் ப்ராடக்ட் தான். யூஎஸ் தான் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர். குளோபல் லெவலில் வந்து இந்த ட்ரெண்ட்ஸ் இப்படி தான் இருக்குது. யூஎஸ்லேயும் 30% எத்தனாலுக்கு தான் வந்து கார்ன் ப்ரொடியூஸ் ஆகுது. கேட்டில் ஃபீட் எத்தனாலுக்கு தான் ப்ரொடியூஸ் ஆகுது, ஃபுட்டாக யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ அப்போது பார்க்குறப்போ வந்து உலக அளவில் நிறைய ஜிஎம் பேஸ்டு கார்ன் தான் நிறையா இருக்குது. ஸோ இப்போ இம்போர்ட் நம்ம பண்ணுறோம். இப்போ வந்து இம்போர்ட் பண்ணுறது வந்து ஜிஎம் ஃப்ரீ கண்ட்ரீஸ்லேருந்து பண்ணணுன்றது சொல்கிறாங்க. பட் ப்ரெஷர்ஸ் நிறையா இருக்குது. அப்போ வந்து இம்போர்ட் பண்ணுறது மூலியமாக இருக்கலாம், இல்லை ஜிஎம் சீட்ஸை வந்து கொண்டு வரதுக்கான மேஸ் சீட்ஸை கொண்டு வரதுக்கான ஒரு பேக் எண்டு டோராக இருக்கலாம். இது உணவுக்காக இல்லை, பெட்ரோலுக்காக தானே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிஎம் மேஸை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதோட கிளிம்சஸ் வந்து நம்ம பார்க்க முடியுது. ரீசெண்டாக நிஃப்டம் தஞ்சாவூரில் பண்ண ஒரு ஸ்டடியில் நவம்பர் 2024 பண்ணாங்க. ஸோ அதில் வந்து என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா ஒரு 34 சாம்பிள்ஸ் ப்ராசஸ்ட் அண்ட் அன்ப்ராசஸ்டு கார்ன் எடுத்திருக்காங்க, மெய்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் வந்து 5 சாம்பிளில் வந்து ஜிஎம்ஓ கண்டாமினேஷன் இருக்குது. அது எப்படி வந்தது? ஏன்னா ஜிஎம் மெய்ஸ் வந்து இந்தியாவில் அப்ரூவ்டு இல்லை கல்டிவேஷனுக்கு. அது எப்படி வந்தது? இம்போர்ட் மூலியமாக வந்ததா, இல்லை ப்ராசஸ்டு ஃபுட் மூலியமாக வந்ததா? இன்னும் அதை பற்றின கிளாரிட்டி இன்னும் நிறைய ஸ்டடி பண்ணோம். பட் ஆல்ரெடி இல்லீகலாக ஜிஎம்க்கான இது கண்டாமினேஷன் நடந்துட்டு இருக்குன்றதே ஒரு பெரிய த்ரெட்டாக நம்ம பார்க்கலாம். இது டைரெக்டாக இன்னும் இந்த ஆஸ்பெக்ட்டுக்கு ரிலேட் பண்ணாட்டியும் இன்டெரக்டாக கண்டிப்பாக இதோட ரிலேட்டடாக தான் இருக்குன்றது எங்களோட அசம்ஷன். ஸோ அந்த ரிஸ்க்குமே நம்ம வந்து பேர் பண்ணுறோம். ஸோ இன்னைக்கு வந்து பெரும்பாலும் நம்ம மேஸ்டிஃபிகேஷனை பற்றி பேசும்போது ஒரு முக்கிய மையமாக இருக்கிறது வந்து எத்தனால் பிளெண்டிங்காக வந்து அதிகமாக இது யூஸ் பண்ணப்படுது அப்படின்ற ஒரு விஷயம் தான். ஸோ எத்தனால் பிளெண்டிங் அப்படின்ற ஒரு விஷயம் எங்கேருந்து வருது அப்படின்ட்டு பார்க்கும்போது பெட்ரோலியம், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி கனோட்டேஷனில் நம்ம பேசும்போது அதுக்கான ஒரு சஸ்டைனபிள் அல்டர்னேட்டிவ் அப்படின்ற பேரில் முன்வைக்கப்படுற ஒரு விஷயமா இது இருக்கு. ஸோ அது எவ்வளோ மேலடாப்டிவா இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்மளால இங்க பார்க்க முடியுது. மேலடாப்டிவ் அப்படின்ட்டு சொல்லும்போது நம்ம ஒரு விஷயத்துக்கு சொல்யூஷன் முன்மொழிஞ்சு அந்த சொல்யூஷன் எப்படி பல பிரச்சனைகளை வந்து தூண்டி விடுது அப்படின்றத வந்து இந்த எக்ஸாம்பிள் மூலமா நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ பெட்ரோலியம், கிளைமேட் சேஞ்ச் இந்த மாதிரி விஷயம் இருக்குதுன்னா இன்னும் சஸ்டைனபிள் டிரான்ஸ்போர்ட்டேஷன், பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயங்களை நோக்கி போகாம இன்னும் டெக்னிக்கல் ஃபிக்ஸஸ்ன்ற மாதிரி, டெக்னிக்கல் சஸ்டைனபிள் சொல்யூஷன்ஸ்ன்ற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள் வர்றது வந்து அதிகமாக மேலடாப்டிவாக போயிட்டு இருக்கிற ஒரு விஷயத்த நம்மளால பார்க்க முடியுது. அதையும் தாண்டி திரும்ப இந்த எத்தனால் பிளெண்டிங் கிளைமேட் சேஞ்சோட ரெஸ்பான்ஸாக வர இந்த எத்தனால் பிளெண்டிங்னால நடக்கிற இம்பாக்டையும் யார் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஏற்கனவே வல்னரபிளாக மார்ஜின்ஸ்க்கு தள்ளப்பட்டுக்கிட்டு இருக்கு ஃபார்மர்ஸ் மேலே வந்து இது தள்ளப்படுற ஒரு விஷயத்த வந்து நம்மளால பார்க்க முடியுது. இதோட கண்டினியூஷனாக பார்த்தோன்னா வந்து இந்த கிளைமேட் சேஞ்ச்க்கான ரெஸ்பான்ஸாக வர்றது வந்து திருப்பி வந்து மார்ஜினலைசேஷன் வல்னரபிளாக இருக்க ஃபார்மர்ஸ் மேலே திணிக்கப்படுது. அப்போது ஒரு லார்ஜ் ஸ்கேல் மோனோக்ராப்பிங் ஆஃப் மெய்ஸ் நடக்கிறப்ப அதுக்கான ரிஸ்க்ஸாக இருக்கலாம், ப்ரைஸ் வாலட்டிலிட்டியாக இருக்கலாம், பெஸ்ட் அட்டாக்னால வரக்கூடிய ரிஸ்க், இது எல்லாமே வந்து திருப்பி ஃபார்மர்ஸ் மேலே தான் தள்ளப்படுது. அதோடு சேர்ந்து ஃபுட் செக்யூரிட்டி பற்றி நம்ம பேசுகிறப்போ வந்து ஆல்ரெடி கிளைமேட் சேஞ்ச் ஒரு பக்கம் இருக்கப்போ லேண்டோட ஸ்ட்ரெஸ்ன்றது வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. லேண்டும் டிகிரேட் ஆகிட்டு இருக்கு, க்ராப்ஸும் நிறைய வாட்டி ஃபெயில் ஆகிட்டு இருக்கு. அப்போ லேண்டோட ஸ்ட்ரெஸ் ஃபார் ஃபுட் ப்ரொடக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகுது. அப்போ இந்த மாதிரியான கமர்ஷியல் க்ராப்ஸ் வந்து நம்மளோட ஃபுட் க்ராப்ஸான பல்சஸ் அண்ட் ஆயில் சீட்ஸோட கம்பீட் பண்ணுறப்போ பிரதானமாக இவ்வளோ பெரிய ஜனத்தொகை இருக்க ஒரு நாட்டோட ஃபுட் செக்யூரிட்டியே ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம அரசாங்கம் வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது ப்ரொமோட் பண்ணுறப்போ ஒரு காஷியஸ் டோன் எடுக்க வேண்டிய தேவை இருக்குது. ஸோ இதனால யாருக்கெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது, இது எப்படி ரிஸ்க்கை இதில் குறைக்க முடியும், அது ஃபுட் செக்யூரிட்டி எப்படி இதில் தக்க வச்சுக்க முடியும். இன்னொரு ஆஸ்பெக்ட் நம்ம பார்க்குறப்ப இந்த மாதிரி லார்ஜ் ஸ்கேல் இது வந்து யார் ஹோல்ட் பண்ணுறா, யாராச்சும் ஹோல்ட் பண்ணி வச்சுக்கிறாங்களா, யார் கேட்டால் இந்த கண்ட்ரோல் இருக்குது, இந்த மாதிரி பல ஆஸ்பெக்ட்ஸில்
ஆராய்ஞ்சு தான் இதோட அடுத்த ஸ்டெப்ஸாக எடுத்துகிட்டு போகணுன்றது வந்து அறம்திணையோட ஒரு கோரிக்கையாக வச்சுக்கிறோம். அறம்திணை ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன் லோக்கலைஸ் கிளைமேட் ரெசிலியன்ஸையும் சூழல் சமூக நீதியையும் மைய நோக்கமாக கொண்டு செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்கள் பார்க்குற பாட்காஸ்ட் மட்டும் இல்லாமல் பல கள ஆய்வுகள், கள செயல்பாடுகள், இதில் நாங்கள் கற்றுக்கிற விஷயங்களை இளைஞர்கள் மற்றும் பிற மக்களுக்கு கொண்டு போகிறதுன்னு பல செயல்பாடுகளில் ஈடுபட்டுட்ருக்கோம். இதில் நாங்கள் ஒரு நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனாக இருக்கிறதுனாலையும் ஒரு சின்ன டீமாக இருக்கிறதுனாலையும் பல வகையில் உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவைப்படுது. அதில் ஒரு முக்கியமான சப்போர்ட் ஃபினான்ஷியல். எங்களோட இந்த செயல்பாடுகளை நீண்ட காலத்துக்கு சஸ்டெயின்டாக எடுத்துகிட்டு போக உங்களுடைய நிதியுதவி எங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.